வணக்கம் 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 நண்பர்களே. திமுக முஸ்லீம் லீக் கூட்டணி பேச்சுவார்த்தை ராமநாதபுரம் தொகுதியில் திமுக நேரடியாக போட்டியிடும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 2024 தேர்தலில் பார்த்தீங்கன்னா தீவிரம் காட்டி வந்துட்டு இருந்தாங்க. தொகுதி பங்கீடு, இந்திய முஸ்லீம் லீக், திமுக பேச்சுவார்த்தை, அதாவது வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பிரதான அரசியல் கட்சிகள் தங்கள் தேர்தல் வேலைகளை தற்போதே பார்த்திங்கன்னா ஆரம்பித்திருக்கிறாங்க. இன்னும் 5-6 மாதங்களே இருக்கின்ற நிலையில் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தேசிய அளவில் தொடங்க இருக்கிறது. மாநில அளவில் தொடர்ந்து இது பார்த்திங்கன்னா நடைபெறும் அப்படின்றத சொல்லப்படுது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆளும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, மதிமுக, முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த கட்சிகளுக்கு இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தையை திமுக தலைவர் தற்போது தொடங்கியிருக்கிறாரு. இன்று திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை சந்தித்து பேசியிருக்கிறாரு. கடந்த 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணி கட்சி சார்பாக இந்திய முஸ்லீம் லீக் கட்சியிலிருந்து நாவஸ் கனி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. இந்த முறை வேலூர் மக்களவை தொகுதி இந்திய முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒதுக்கப்படலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஏனெனில் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் பாஜக போட்டியிடும் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதுவும் பாஜக சார்பாக பிரதமர் மோடி போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது எனவும் கடந்த சில மாதங்களாகவே பேச்சுகள் அடிபட்டு வந்துட்டுருக்கு. அதனால் ராமநாதபுரத்தில் திமுக நேரடியாக போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வரும் வாரங்களில் மதிமுக, இடதுசாரிகள், விசிக, கொங்கு மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.